எங்கேயும் போயிடாத. தம்பதி 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும். அவந்திகா பசி தாங்க மாட்டா, அதனால நீ டைமுக்கு வந்துடணும். சரியா? நான் எங்க வெளியில போறேன். பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு செக் 2 தடவை என்ட்ரி ஆயிருக்கு. அவ்வளவுதான். அத போய் சரி பண்ணிட்டு வந்தா போதும். அரை மணி நேரம் வேலைதான். அப்புறம் அவந்திகா தண்ணி கேட்டா, நான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு வரேன். நட்ராஜ், நீ அவந்திகாவுக்கு தண்ணி எடுத்துட்டு போகவா வந்த? ஆமாமா. நீ பேங்க்குக்கு போ, நான் கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நீ பேங்க்குக்கு போ, போயிட்டு வா. என்ன பாக்குற? போயிட்டு வா. சரிம்மா. அத்தை, நீங்க இருங்க, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். கவிதா, வேணாம்மா, நீ வேலைய பாரு. நானே போய் தண்ணி கொடுத்துட்டு வரேன். இது என்ன உமா, ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்கு. மருமகளுக்கு மாமியார் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கறதா? மாமியாருக்கு தான் மருமக பணிவிட செய்யறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுல தான் எல்லாம் தலைகீழா இருக்கே. ஏன் உமா, அவளுக்கு தான் தெரியலனா நீ அவ பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, விடு ஈஸ்வரி. அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவ இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டுமே. அவளை பெத்த அம்மா பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி நான் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். அவந்திகா, இந்தம்மா. என்னத்த நீங்க கொண்டு வரீங்க? கவிதா கிட்ட நான் கேட்டேன், அவ வரல. அப்புறம் நட்ராஜ் கூட எடுத்துட்டு வரேன்னு போனாரு. அவரும் வராம இப்ப நீங்க வந்திருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? என்னம்மா இது? நீ பேசுறதெல்லாம் உனக்கே தப்பா படலையா? நீ இப்போ கீழே இருந்து தானே மேல வந்த. அப்பவே தண்ணி எடுத்து குடிச்சிருக்கலாமே. ரொம்ப தாகன்னா கீழே இறங்கி வந்து குடிக்கலாம். ரெண்டையும் விட்டுட்டு கவிதா தான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொன்னா இது நியாயமா? அவ ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கா. இதையாவது நீ பண்ணிக்க வேண்டாமா? எனக்கு தெரியும் அவந்திகா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உனக்கு பழக்கம் இல்ல. இதையாவது நீயே செஞ்சுக்க கூடாதா? இப்படி வேலை ஏவுறது முறை இல்லம்மா, பண்பில்லையே. பாரு, உங்க வீட்டுல நீ எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா வேற வீட்டுக்கு வாழ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாவது நீ உன்னை மாத்திக்க வேண்டாமா? என்னத்த பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னம்மா, நான் என்ன மாதிரி பேசுறேன்? சாதாரணமா தானே பேசுறேன். மறந்துட்டீங்களா? நான் இப்படிதான் இருப்பேன். இதுதான் என் கேரக்டர். உங்களுக்கு அது தெரியும்ல. நீங்க முதல்ல பொண்ணு பார்க்க வரும்போது சத்தியம் வாங்கின, அது ஞாபகம் இருக்குல்ல? வீட்ல நீ எப்படி வாழ்ந்தியோ அப்படியே நீ அந்த வீட்ல சுதந்திரமா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். ப்ராமிஸ்? இருக்கு. என்ன சொல்லி சத்தியம் வாங்கின? என் வீட்ல எப்படி சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேனோ அப்படிதான் உங்க வீட்லயும் இருப்பேன்னு சொன்னா இல்லையா? என்னோட சுதந்திரத்துக்கோ சந்தோஷத்துக்கோ சின்ன இடைஞ்சல் வந்தாலும் நான் தண்ணி கொடுத்து நான் போயிடுவேன்னு சொன்னா இல்லையா? அவந்திகா, என்னம்மா பேசுற? மறந்துட்டீங்களா? இல்லம்மா, நான் மறக்கல. இப்போ நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சுதந்திரம் தரமாட்டீங்க போல இருக்கே. நான் சந்தோஷமா இங்க இருக்க முடியாது போல இருக்கு. என்ன சொல்ற அவந்திகா? நான் எங்க வீட்ல இப்படிதான் இருந்தேன் அத்தை. எங்க அம்மாவை தண்ணி கொண்டு வான்னு சொன்னா அம்மா போட்டதை போட்டபடி வச்சுட்டு தண்ணி அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. காஃபி வேணும்னா அடுத்த நிமிஷமே காஃபியும் இருக்கும். காஃபி வேணா டீ கொண்டு வான்னு சொன்னா உடனே காஃபியை வச்சுட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் ஏன் அம்மா என்ன வளர்த்திருக்காங்க. நானும் அப்படிதான் வளர்ந்திருக்கேன். இங்க நீங்களும் அப்படியே இருப்பேன்னு தானே சொன்னீங்க.
நீங்க தானே வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க. நீங்க சொன்னதை நினைச்சுதானே நான் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். இல்ல அவந்திகா, அது வந்து உங்க அம்மா. இல்ல அத்த, இது சரிப்பட்டு வராது போல இருக்கு. நான் தனி கொடுத்தன போறத பத்தி யோசிச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். நான் அந்த மனுஷங்கிட்ட பேசட்டுமா? என்னம்மா, என்ன வார்த்தை பேசுற அவந்திகா? தாலி கட்டி ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசணும்னு சொல்றீங்க? நான் கேட்டதும் நீங்க வாக்குறுதி கொடுத்ததையும் தானே கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அது இல்லம்மா, தாலி கட்டாம கொஞ்ச நாள், தாலி கட்டி ஒரு நாள் தான் இந்த வீட்ல நீ வாழ்ந்திருக்க. இந்த வீட்டோட பழக்க வழக்கம், சூழ்நிலை இதெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நான் நினைச்சேம்மா. திடீர்னு தாலி கட்டின அடுத்த நாளே நீ இப்படி மாறிட்டியேம்மா. நான் மாறிட்டேனா? நான் இன்னும் அப்படியே தான் அத்தை இருக்கேன். என் கேரக்டரே அப்படிதான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் என்னைக்காவது வேலை பார்த்திருக்கேனா? நான் கேட்டு கவிதா காஃபி தண்ணின்னு கொண்டு வந்து கொடுக்கலையா? இல்ல நான் வேலை சொல்லி நட்ராஜ் தான் செய்யலையா? நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான் நான் மாறினதா தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை கல்யாண பரபரப்புல உங்களால என்ன கவனிக்க முடியாம போயிருக்கலாம். இப்ப கல்யாணம் முடிஞ்சு நார்மல் லைஃப்க்கு வந்ததும் என்ன கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப நான் கேக்கும்போது உங்களுக்கு இது தப்பா தெரியுதுன்னா இப்பதான் நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அத்தை. நான் எப்பவும் நானா தான் இருக்கேன். நான் மாறிட்டதா நினைச்சது உங்க தப்பு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை. இப்படி இருக்கிறது தப்புன்னு சொல்லுங்க, நான் தனி கொடுத்துன போயிடுறேன். தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லாதம்மா. உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? பாரு, இன்னைக்கு இந்த செகண்ட்ல இருந்து அத நான் பாத்துக்கிறேன், சரியா? இந்த வீட்ல நீ என்ன செய்ய விரும்புறியோ அது எல்லாம் செய்யலாம். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவந்திகா, இன்னொரு தரம் தனி கொடுத்தனுங்கிற வார்த்தையை மட்டும் பேசாத என்ன? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் அத பத்தி எதுக்கு பேச போறேன்? இல்லம்மா, இல்ல, இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வேற தண்ணி வச்சுட்டேன், வேற ஏதாவது வேணுமாமா? தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். இப்ப நீங்க போங்க. சரி. ஈஸ்வரி, இது எல்லாத்தையும் நறுக்கணுமா? பாதி வச்சுட்டு பாதி நறுக்கிடு. கொத்தமல்லி அப்படி எடுத்து வச்சிரு. என்னாச்சு? என்னது, இவ முகமே சரியில்லையே. மேல என்னமோ நடந்திருக்கு. என்ன உமா, என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? அவளுக்கு ஏதாவது புத்தி சொன்னியா இல்லையா? நீ அவளுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்தது எனக்கே சங்கடமா இருந்தது உமா. ஏதாவது சொன்னாளா? சொல்லு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வளர். அவளுக்கு தப்பு புரியுது, மெல்ல மெல்லதான் மாறுவா. எல்லாம் சரியா போகும். நீங்க வேலையை பாருங்க. அத்தை முகமே சரியில்லையே. அவந்திகா அக்கா ஏதோ சொல்லிருக்காங்க போல. சட்டன கைய கழுவிட்டு நானே போய் தண்ணிய கொடுத்துருக்கணும். அத்தைய அனுப்புனது என்னோட தப்புதான்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நீங்க தானே பூமிகா? ஆமா, என்ன விஷயம்? ஐ லவ் யூங்க. வாட்? அதான் சொன்னேனே, ஐ லவ் யூ. ராஸ்கல், என்ன நீ பெரிய ரவுடியா? அடிச்சு பல்லுகில்லாம் உடைச்சிருவேன். தேங்க் யூ வெரி மச். ஏய், நில்லுடா. ஏண்டா லூசு மாதிரி வந்த ஐ லவ் யூ சொன்ன, அரை வாங்குனதும் தேங்க் யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களால எனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதியம் கிடைச்சது, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஓகே ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பாய்ங்க. மச்சி சூப்பர் மச்சி, நீ சாதிச்சிட்ட. சூப்பர்ரா. ஏய், என்னடா கலாட்டா பண்றீங்க? மரியாதையா சொல்லல, எங்க 5 பேர்கிட்டயும் அடி வாங்குவீங்க. ஐயோ, பூமிகாவை மட்டும் வச்சுதாங்க பெட் கட்டணும். 5 பேரும் சேர்ந்து அடிச்சா தாங்க மாட்டாங்க. நான்சென்ஸ். என்னடா பெட்டு? என்ன பெட்டு? அது ஒண்ணும் இல்லைங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை தொட முடியுமான்னு கேட்டானுங்க. பெட்டு 500 ரூபாய் வச்சானுங்க. நான் பதிலுக்கு பெட் கட்டினேன். நான் அந்த பொண்ணை தொட்டா 500 ரூபாய், அந்த பொண்ணு என்ன தொட்டா 1000 ரூபாய். ஓகேவான்னு கேட்டேன். இவனுங்களும் சரின்னு சொன்னானுங்க. வந்தேன், ஐ லவ் யூன்னு சொன்னேன். நீங்க என்ன தொட்டுட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். தேங்க்ஸுங்க. நான் வரட்டா? மச்சி ஓடுடா. நில்லுடா. பொறுக்கி ராஸ்கல்ஸ், இவ்வளவு திமிரன்னு பாருடி. இந்த காலத்து பசங்களே இப்படிதாண்டி. சைட் அடிக்கிறதுக்கும் ஈவ் டீசிங் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத ராஸ்கல். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இவனுங்கிற மாதிரி பசங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா நிக்க வச்சு சவுக்கால் அடிக்கணும்டி, அப்பதான் மனசே ஆறும். ஏய், இப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்றாங்க. ஆனா இந்த காலத்துலயும் நல்ல பசங்க இருக்காங்க. இருப்பானுங்க. எல்லாரும் காதுல பூ வச்சுக்கிட்டு கண்ணத்துல போட்டுக்கிற பழமா தான் இருப்பானுங்க. எவனுமே ஹீரோவா இருக்க மாட்டானுங்க. அப்படி எல்லாரையும் பொதுவா பேசாதீங்கப்பா. எங்க சொந்தத்திலயும் ஒரு பையன் இருக்கான். அவன் எங்க அக்காவோட மச்சன. அவ்வளவு ஜெனியூனான பையன். எங்க அக்கா கல்யாணத்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? மண்டபத்துல இருந்த ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு லேடிய தப்பான ஆங்கிள் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். இது தாண்டி நடந்துச்சு. ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த காலத்துலயும் நேர்மை ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிற பசங்க இருக்காங்களான்னு. சொன்ன நம்புங்கடி. தான் க்ளோஸ் ஃப்ரெண்டே கை நீட்டி அடிச்சவன். அப்படி ஒரு ஜென்யூனான பையனை பார்க்கவே முடியாது. ஏய், 100 ஆயிடுச்சுடி. நான் சொல்லல, அந்த பையன் அவன்தான். அங்க பாரு, பைக்ல வரான். என்னடி உன்னோட ஹீரோ ட்ரிபிள்ஸ் வரான்? அது மட்டும் இல்லடி, நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கவன பாரு, ஃபுல் போதையில தலைய தொங்க போட்டுட்டு இருக்கான். இன்சூரன்ஸ் ரெனியூவல் டேட் முடிஞ்சு 1.5 மாசம் ஆகுது சார். கொஞ்சம் குடும்ப கஷ்டம், நாளைக்கே ரெனியூல் பண்ணிடுறேன் சார். ஏய், நிறுத்து. ஏய், நீ பாடுறா. ஏய், நிறுத்துடா. நிறுத்து. என்னடி உன் ஹீரோ லேடிஸ் விஷயத்துல மட்டும்தான் பெரிய ஹீரோ போல இருக்கு. பட்ட பகல்ல குடிச்சிட்டு ட்ரிபிள்ஸ் போறான். பத்தாவதுக்கு டிராபிக் போலீஸ் தடுத்தும் நிக்காம போறான். எல்லாம் சீன் போடுறதுடி. கல்யாண வீட்ல இவ கவனிச்சிருப்பான்னு சீன் போட்டிருப்பான். மத்தவங்க பார்க்காத நேரத்துல இப்படித்தான் பொறுக்கியா இருப்பான். சிக்னல்ல ட்ரிபிள்ஸ், அதுவும் குடிச்சிட்டு. எந்த ஹீரோடி இந்த மாதிரி வேலை பாப்பான்? இந்த பசங்களாவது பெருசா பாதிப்பு இல்லாம வம்பு இழுத்ததோட போயிட்டானுங்க. ஆனா இவன் குடிச்சிட்டு எத்தனை பேர் மேல பைக்கை விட்டு மோதி எத்தனை பேர் எமலோகத்துக்கு அனுப்ப போறானோ தெரியல. பொறுக்கி இவன் தாண்டி பெரிய பொறுக்கி. விருந்து பிரமாதம். பரவாயில்ல, வளர்மதி கூட நல்லா தான் சமைக்கிறா. என்ன உமா, ஈஸ்வரி, நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன வளர்மதி இது? நீயே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நீயே சமைச்சு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஆமா அத்தை, நல்லா கேளுங்க. காய்கறி வெட்டி தரேன்னு சொன்னா கூட லக்ஷ்மி அக்காவோட ஹெல்ப் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாங்க. உமா, இது என்னோட ஆசை. நியாயப்படி எல்லாரையும் அழைச்சு என் வீட்ல விருந்து வச்சிருந்திருக்கணும். ஆனா அங்க நிலைமை சரியில்லை. உங்க வீட்ல எல்லாருக்கும்
உங்க வீட்ல வச்சே விருந்து சமைச்சு போடுறேன்னு மத்தவங்க கிட்ட கேட்க முடியுமா? நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாச்சு. அதெல்லாம் விடுவோமா? விருந்து எப்படி இருந்துச்சு அத சொல்லுங்க. அதுக்கு என்ன, எல்லாம் நல்லதா இருந்தது. என்ன கூட ஒரு ஐஸ்கிரீமும் வச்சிருந்திருக்கலாம். உமா, ஈஸ்வரி, நான் தான் ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொன்னேன். ஏன்? இத்தனை வெரைட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் எதுக்குன்னு நினைச்சேன். ஆனா வளர், உண்மையிலேயே விருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதம். பசங்க எல்லாருமே ஒரு வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா அத்தை, விட்ட அண்ணன் தம்பிங்க 4 பேரும் வளர்மதி ஆண்டிய தினமும் விருந்து வைக்க சொல்லுவாங்க போல. நல்லா இருக்குன்னு ஒரே புகழ் மாலை. கவிதா, இங்க வாமா. அவ்வளவுதான் அத்தை, எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் லக்ஷ்மி பாத்துக்குவா, நீங்க வா. இந்தாங்க. என்னத்த? கல்யாணமான புது ஜோடி வெளியில போவாங்க, கொஞ்சம் ஊரை சுத்தி பாப்பாங்கன்னு பேரு. நீ என்னடானா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. ஐயோ, அம்மா கவனிச்சிட்டாங்க போல இருக்கு. எதுக்கு அத்தை? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணவே இல்லையே. நல்ல பொண்ணுமா நீ. புருஷன் கூட வெளியே போறதுக்கு கூட உனக்கு சொல்லி தரணுமா? சரி, நீயும் திலீபனும் இன்னைக்கு சந்தோஷமா வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஐயோ, கன்ஃபார்மா கவனிச்சிருக்காங்க. நான் ஒரு முட்டாள். ச்சே. இன்னைக்கா எல்லாரும் வந்திருக்காங்க, உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கலாமே. எல்லாரும் எங்க போறாங்க? எங்க கூட எப்ப வேணும்னாலும் பேசலாம். நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வாங்க. திலீபா, இங்க வா. என்னம்மா? வாடா. சொல்லுங்கம்மா. கவிதாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் ஜாலியா அவுட்டிங் போயிட்டு வா. டேய், ஆமாண்டா. போகும்போது கார் எடுத்துட்டு போகாத, பைக் எடுத்துட்டு போ. அப்பதான் பேசவும் சுத்தவும் கரெக்டா இருக்கும். அவ இருக்கட்டும், நீ என்னடா பண்ற? சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்க்கு போலான்னு இருக்கேன். அவந்திகா எங்க இருக்கா? மேல இருக்காமா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்க தானே? 2 ஜோடியும் சந்தோஷமா ஒன்னா வெளியில போயிட்டு வாங்க. இது குட் ஐடியாமா. நடராஜ், உன்னோட மொக்க பேச்செல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. வா போலாம். டேய், ஒத்த வாங்குவ. அம்மா, சூப்பர்மா. நான் இப்போ போய் அவனுக்கு ரெடியாக சொல்றேன். டேய், எங்கடா போலாம்? பெசன் நகர் இல்ல மெரினா? நீ முதல்ல கிளம்புடா, போறப்ப யோசிச்சுக்கலாம். அம்மா, நான் போய் அவளை கூப்பிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. வா. ஏய் லூஸ், ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாதா உனக்கு? என்னப்பா இது? நான் சொல்ல வேண்டிய டயலாக்ல நீ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை இசுன்னு கூப்பிட்டு இருந்தத நீ கவனிக்கல, ஆனா அம்மா கவனிச்சிட்டாங்க தெரியுமா? அச்சிச்சோ, அத்தை தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. எல்லாம் சரியாதான் நினைச்சிருக்காங்க. அதான் நான் உன்னை வெளியில போலான்னு கூப்பிட்டதை வச்சு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். நீ வா, சீக்கிரம் வா. வளர், அங்க பாரு. அப்பா, எவ்வளவு அழகு. முதல்ல வெளியில போயிட்டு வந்ததும் 2 பேருக்கும் சுத்தி போடணுமா? இங்க பாரு, திலீபனும் கவிதாவும் எவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஒரு கண்ணு படாம இருக்குமா? சும்மாவா வளர்மதி? நான் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் ஆச்சே, பொருத்தத்துக்கு கேட்கவா வேணும்? சும்மா சொல்லக்கூடாது. நம்ம நடராஜ் அவந்திகா ஜோடி மட்டும் என்ன அட்டகாசமா இருக்காங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவங்களுக்கும் சுத்தி தான் போடணும். அதுலயும் அவந்திகா கட்டியிருக்க புடவை மாம்பழ கலர்ல சூப்பரோ சூப்பர். என்ன எடுப்பா இன்னொரு பெரிய செயின் போட்டிருந்தா நல்லா இருக்கும். ஏய், நீ எங்க இப்ப கிளம்புற? அவந்திகா, நாம 4 பேரும் சேர்ந்து தான் வெளியில போறோம். என்னது, 4 பேரும் சேர்ந்து போறோமா? ஆமாமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நாங்க என்ன பள்ளிக்கூடத்து குழந்தைங்களா? கைய புடிச்சுக்கிட்டு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வர? புதுசா கல்யாணம் பண்ண
பண்ணவங்க சந்தோஷமா இருக்கணும், ரொமான்ஸ அனுபவிக்கணும். சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னா தனியா தானே போய் ஆகணும். 4 பேரும் ஒன்னா இருக்கிறதுனால எங்களுக்கும் அன்ஈசியா இருக்கும்ல, சங்கடமா இருக்காதா? என்ன நட்ராஜ், கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாம